நமது சொந்தங்கள் அனைந்தும் சேர்ந்து இங்கு கொண்டாடுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற அன்பு தம்பி மாவட்ட செயலாளர் வைத்திய அவர்களே, வரவேற்பு சொல்லியிருக்கின்ற மாவட்ட செயலாளர் செந்தில் அவர்களே, இங்கு எனக்கு முன் பேசியிருக்கின்ற நமது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவர் சாமிதுரை அவர்களே, வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் கோவிந்தராஜ் அவர்களே, சிறப்பு விருந்தினராக இங்கு வருகின்றுள்ள நமது தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த பாசமிகு பாடியார் அவர்களே, சேலம் மாவட்டத்தை சார்ந்த மாநில வன்னியர் சங்க துணைத் தலைவர் பாடியார் அவர்களே, சேலம் மாவட்ட மாநில வன்னியர் சங்க துணைத் தலைவர் வழக்கறிஞர் துரைராஜ் அவர்களே, மற்றும் இங்கு வருகின்றுள்ள மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களே, என் உயிரினும் மேலான அன்பு இனமான சொந்தக்காரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வர இருக்கின்ற புத்தாண்டு நமக்கு மிகப்பெரிய எழுச்சியாக உருவெடுக்கப் போகின்ற புத்தாண்டாக நமக்கு அமையும். போட முடியாதவர்கள் கூட பேசும்போது சொன்னார் சோதனை ஆண்டு என்று. நாம் நடந்து வந்த 33 ஆண்டுகளில் எல்லாமே சோதனை ஆண்டுதான். சோதனைகள் இருந்தால்தான் சாதனைகள் படைக்க முடியும். ஆக 1980 இன்றைக்கு 2014 வரைக்கும் நாம் வாழ்க்கையில் அரசியலில் நமது ஐயா அவர்கள் தலைமையில் எதிர்நீச்சல் போட்டுதான் இன்றைக்கு போராடி தான் நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். ஆக நம்மை வளர விடாமல் நமது வளர்ச்சியை கண்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் அதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாம் வளர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு கட்சி கூட கிடையாது. ஆக அந்த வகையில் தமிழகத்தை ஆள வேண்டும், தமிழகத்தின் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இன்றைக்கு புதிய முதலமைச்சர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில். ஆக அவர்களையெல்லாம் இன்றைக்கு இந்த சமூகம், தமிழகத்தில் வாழ்கின்ற அனைத்து சமுதாயமும் அங்கீகாரம் செய்கின்ற வகையிலும் ஏற்றுக்கொள்கின்ற வகையிலும் இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஆள வேண்டும், நமது சின்னையா அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொல்கின்ற ஒரே காரணம், கருத்து, இவர்கள் சாதி கட்சி என்று சொல்கிறார்கள். அதற்கு ஒரே காரணம், நாம் பெரும்பான்மை சமூகமாக இருக்கின்ற ஒரு காரணம். இன்னொன்று, நாம் கோபப்படுபவர்கள். அதனால் அவர்கள் நம்மை கண்டு பயப்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. ஆக நடந்து முடிந்த ஆண்டுகள் எல்லாம் நமக்கு ஒவ்வொரு போராட்ட காலமாக இருந்தாலும் சாதனைகளையும் படைத்து வந்திருக்கின்றோம். போன இந்த 2014 போன ஆண்டு சிறைக்கு சென்று மிகப்பெரிய போராட்ட வாழ்க்கை. ஆனால் நம்மை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஜெயலலிதா நமது ஐயாவிலிருந்து நம் சமூகத்தை சார்ந்த ஆயிரக்கணக்கான பேர் நம்ம சொந்தங்களை சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினார். 100க்கும் மேற்பட்டவர்களை குண்டர் சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்தார்கள். இந்தியாவில் இதுவரைக்கும் யாரும் காண முடியாத அளவிற்கு 4 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்பட்டது. இத்தனையும் போடப்பட்ட பிறகும் நாம் ஜெயலலிதாவிடம் சென்று மண்டியிடவில்லை, எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாம் கேட்கவில்லை. சட்ட ரீதியாக போராடிதான் நாம் வெளியே வந்திருக்கின்றோம். ஆக நம்மை உள்ள வைத்த காரணத்தினால் இன்றைக்கு ஜெயலலிதாவும் சிறைக்கு சென்று விட்டார், அவரும் அதை அனுபவித்தார் என்று நாம் பேசுவதில் அர்த்தமில்லை. என்ன காரணம் என்று சொன்னால்,